விசில் வரக்கூடாது. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? அதான் இங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க. பிஞ்சல வளர்ந்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருக்கப்பா, பெரிய மனுஷன் மதிப்பு கொடுக்கப்பா. பெரிய மனுஷனுக்கு மதிப்பு கொடுன்னு சொன்னது கை தட்டியா? இல்ல நான் வந்துட்டேன்னு சொல்லி கை தட்டினியா? பெரிய மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நம்ம சொல்றோம். பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறோம். வயலுக்கு தண்ணி அடிக்கும் போது நீ போய் கட்டி கேட்குற, அப்புறம் தூக்கி போட்டு வெதரில் மேய்ச்சி விட்டா பெரியாச்சு போய் படுக்க. பெரிய மனுஷன் தன்மையா நம்மளாம் கருத்துக்கிறோம். நம்ம சின்ன பயலுக்கு காலித்தனம் பண்ணாலும் கண்டிச்சுட்டு போயிடும். அது அந்த காலத்துல இருந்துச்சுப்பா. ஹலோ எக்கோ வச்சு சார் போய் இன்னது ஏத்து இந்த இருக்கிற ஆளு கூட இங்க வாங்கல மொத்தமா அதுல பாருங்க கொசுவத்திய பொழுது நாளை பொண்ணு நாட ஆரம்பிச்சோம். சரியான போது பெரிய மனுஷன் தான் இங்கேதான் உட்காந்துருக்கீங்களா? நீங்க என்ன இங்க உட்காந்துருக்கீங்க? வேற ஆள் இடமா உட்காரக்கூடாது. இது சீட்டு. ஏன்னா மருதுமணி சூத்து ஊத்தி வருவேன், தூக்கி அங்கே அடிப்பேன், மேல பிசிறு பட்டேன். இந்த மேடையை ரெண்டாக்காம போக மாட்டோம். கூட்டம் ரொம்ப கூடிருச்சு, கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இன்றைக்கு பிறண்டையப்பட்டியில கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இன்னைக்கு பிறண்டையப்பட்டியில கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே, நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. சூத்தியம்பட்டியில ஆடு வந்து கூடிருச்சா நன்னானே, சூத்தியம்பட்டியில வந்து ஆடு வந்து கூடிருச்சா நன்னானே. பார்க்கலை நடத்தியோ யார் யாரு என்ன வந்தான்னு எல்லாத்தையும் நோட் பண்ணுவோம். டோட்டல் சங்கத்துல கிரிட்டிக்கல் பார்க்கணும்னா எம்கேஆர் ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே, ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடரந்த கூட்டத்தில நடன நன்னானே, ஆடரந்த கூட்டத்தில என்ன வாரனா அதை மட்டும் பாடுற வெண்ண அப்ப என்ன வரலாம் பாருங்க. வேற பொருள் நோண்டிக்கிட்டு மலைக்கு மகாலிங்கம், மலைக்கு மகாலிங்கம். ஒரு பெட்டிக்காரன் அரை விழுந்துட்டு இந்த ஊர்நிலை வந்து ஓட போறேன். ஊர்நிலை தண்ணி இல்லைன்னு என்னடா எனக்கே வரி மறந்து போச்சாடா. மலைக்கு மகாலிங்கம், மலைக்கு மகாலிங்கம். அட மாமதுரை என் சொக்கலிங்கம், அட மாமதுரை சொக்கலிங்கம். தானா முளைத்தலிங்கம், தானா முளைத்தலிங்கம். அவன் தனுஷ்கோடி ராமலிங்கம். நாத்து நட்டு நடவு நட்டு, நாத்து நட்டு நடவு நட்டு. அவன் பெரிய கோடாங்கி பையன். நாத்து நட்டு நடவு நட்டு, நாத்து நட்டு நடவு நட்டு. எங்க அப்பத்தா விட்டு 2 ஆள் ஏக்கர் நாத்தாங்க பூரா நட்டு. எங்க அப்பத்தாவை கட்டி பிடிச்சு உருண்டுகிட்டு நட்டு இருக்க கொண்டு விட்டு கொலகேஜில் போய் எனக்கு அவவாரா பொழுதடைஞ்சு வேதனைப்பட்டு, அவவாரா பொழுதடைஞ்சு வேதனைப்பட்டு. வீட்டுல சும்மா 100 நாள் வேலை பார்த்து படுத்து கிளந்த கிளட்டு பையன், வீட்டுல சும்மா 100 நாள் பார்த்துட்டு கிளந்த கிளட்டு பையன். இன்னைக்கு வினையெழுத்து போட்டுட்டானே, இன்னைக்கு வினையெழுத்து போட்டுட்டானே. காத்து மேல காத்து கீழே, காத்து சைடுல காத்து அக்குல. ஆளுமா டோலுமா மாளுமோ
கூட்டரவு கூடியிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே நான் பாட்டு பாடும்போது மட்டும் போடு. அது வரைக்கும் கை இங்க வந்துச்சுன்னா மணிக்கூட்டோட ஓடி அருமையான மை செட்டு உண்மையிலேயே. இந்த இதுதானப்பா சந்தியா சந்தியா சம்மதம் தந்தியா நக்கல் பண்றேன். அவன் அறவேன் தம்பி காட்டி கொடுத்துருவேன் பாட்டுன்னு உலக்கமாறு பெட்டிக்காரன் மாதிரியாடா இருக்க வர வர பெருச்சாலை கண்ணி வைக்கிற மாதிரி மூஞ்சிய பாருந்தா இவன் இப்படி மருதமணி உள்ள உங்க
உங்களை வச்சுட்டு இந்த நாடகம் நடத்தி காசை வாங்கிட்டு போய் ஏழை வலையை காப்பாற்ற மயத்தை கொடுக்கணும் மாதிரி பேரெண்டு கொண்ட என் உயிரில் மேலான பாசம் எங்கே இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் தமிழன் இருந்தேன். அதே மாதிரி அடுத்தவனை வாழை பொறுக்காதவனும் தமிழன் தான். ஏற்றுவே இறக்கி விட்டுருவேன், வாழ்த்தி விட்டு மாதிரிதான். என்கிட்ட அவசரப்பட்டு கை தட்டினீங்கன்னா அப்புறம் பேசாமல் மூஞ்சில் வந்து தான் அசிங்கப்படுத்திட்டார் எம்கேஆர்னு சொல்லக்கூடாது. இதே உண்மை. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஊரில் ஒருத்தர் 5 மாடி கட்டடம் கட்டுறாருன்னா பக்கத்து வீட்டுக்கார வேகமாக வந்து எத்தனை மாடியில் கட்டுற? 5 மாடி கட்டுறேன்னு கடனை உடனே வாங்கி கட்டுறேன், 10 பைசா வட்டின்ட்டாங்க. கேட்டா 7 மாடி கட்டுறேன், நான் ஒரு 10 லட்சம் தரேன் சொல்லுவானாக்கா. நீ கட்ட செய்வனை வச்சுக்கிட்டே இருக்கேன். டெய்லி போகும்போதே பார்ப்பேன், சென்ட்ரிங் போறியா இருக்கா உன்னை குட்டி சோற ஆக்கலை நான் ஒரு தகப்பனுக்கு பிறகு இந்த உலகம் அப்படி உலகம். அதே மாதிரி பொம்பளையால் அப்படித்தேன். அதுக்கு மசூர் இருக்காது, அடுத்தவங்களை மசூர் வச்சு பொம்பளையை பூரா போகிறான். அவளுக்கு பாரடி தலைக்கு தொங்குது மசூர். இந்த காளியாத்த அந்த மசூரை கேட்கட்டான். காளியாத்த என்ன டோப் முடிய வைக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த இருக்கிற காலம் கொஞ்ச காலம். அதில் நீங்கள்லாம் சாதி மதம் அப்பாற்பட்டது தான் அந்த தமிழ். எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யாருன்னா அவர் தான் நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த். கைதட்டினால்தான் சொல்லியிருப்பேன் விஜயகாந்தை பார்த்து. மூஞ்சி வீங்கி இருக்கு, தண்ணியை போட்டுதான் பேசுறாருன்னு எல்லாருமே சொன்னான். எப்போ பார்த்தாலும் போதில் தான் திரிவார்கள்னு சொன்னான். அவரால் பேசும் சக்தி இழந்து விட்டார். ஆனால் இன்னைக்கு அந்த நல்ல மனுஷனை இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறீங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த தமிழ்நாடு நல்ல மனிதர்களை பூராமே இழந்து கொண்டு வாடுது. நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் எப்போ தெரியும்? ஏன் தண்ணி அடிக்கும் போது தெரிஞ்சு போகும். செத்ததுக்கு அப்புறம் என்ன தண்ணி அடிச்சாச்சேன் மாலை மாலை ஆளுவேன். என் பெத்த அப்பயும் செத்து கிடைக்க மயம் கிருன்னே இருந்தேன்டா. உங்க அப்பா 10 பொம்பளையாள் காலில் விழுந்து அழுகுது மயம் தான் அப்படியே நிற்கிறேன். ஏன் 12 மணி ஆனால் கடை துறக்கலேன்னு பிள்ளைங்கள இருக்கேன். 12 மணி ஆனவனே ஒரு கோட்டில் போட்டவனே உடங்கட்டை ஏறுவேன், போய் ஐஸ்பெட்டில் விழுந்து படுக்கிறேன். காரணம், நாடே இன்னைக்கு மதுவில் இருக்கு. அரசாங்கம் அவருடைய வேலையை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அதை அனுபவித்து விடுபவன் தான் மனிதன். எதையுமே யாருமே எந்த கட்டவழக்கம் இல்லாத ஆள்லாம் இருந்தா கை தூக்குனே அப்படி இதை சூட தடுத்துருவாடா. பொய் சத்தியம் பண்ணி 3 நாளைக்கு ஒண்ணுக்கு வராம செஞ்சுட்டு போயிரு. அப்புறம் தான் இது யாரு இல்ல, எல்லாருமே இருப்போம். ஒன்னை விட்டு ஒன்னு தொடரணும். சரக்கு அடிக்கிறத விட நினைச்சா சீரட்டு தொடரணும். சீரட்டு அடிக்கிற விட தொடர்ந்தா கணேஷ் பயில தொடரும். கணேஷ் பயில விட தொடர்ந்தா பூலி பொறிக்கணும். பூலி பொறிக்கிற விட்டுட்டா மூக்கு பொடி போடணும். மூக்கு பொடியை போடுறத விட்டுட்டா வெத்தலை போடணும். எல்லா பழக்கம் இல்லாதவன் பொம்பளை வயசுல ரொம்ப ரோக்கரா இருக்கும். கோழி முடிஞ்சு கை தட்டுறாப்பல எச்சு குத்தியத்தான் தெரியுவியோ இல்ல இப்படி இப்படி தட்டு. உலகம் அப்படி இருக்கு. உங்களை அத்தனை பேருக்கு எது எப்படி இருந்தாலும் இந்த நாடகம் பள்ளிதர்ம நாடகம், இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த டிவி ராஜேந்திரன் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய ஒரு நிர்வாகம் எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற எல்லாம் ஒரு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு ஆள் ஓடம் ஒரு முறம் தோப்பாகாது. நேற்று பார்த்தா மணப்பாறை அங்கிட்டு பார்த்தா சரியான கூட்டம். இது என்ன கூட்டம்? நேற்று நாள் 10,000 பார்த்தோம். இன்னைக்கு நாடக கலையை திரும்பி பார்க்க வச்சது எம்கேஆரோ நாடக நடிகரோ கிடையாதுப்பா, யூடியூப் சேனல் தான். தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு போடுவான். உண்மைதான களி? அப்பெல்லாம் போய் ஒரு நடிகனை போய் 10 ஊர்ல சொன்னாதான் தெரியும். கலிஜையில இருந்து ஒரு பப்பனம் வந்தாரு எம்கேஆர்னு, அந்த நல்லா நடிச்சாப்புல, அந்த ஆளை போடுங்க சொன்னாதான் 10 ஊருக்கு தெரியும். இன்னைக்கு 10 நிமிஷத்துல உலகத்துல உள்ள தமிழை கைபேசிக்கு பூரா அனுப்பிவிடக்கூடியது யூடியூப் சேனல். இடம் கிடைக்காம எங்க ஏறி வராங்க. நிறைய உறவுகள் நிக்கிறத பார்த்து எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இனிமேல எங்க நாடகம் போடணும்னா ஒண்ணு ஆத்துக்குள்ள போடுங்க, இல்ல ராமேஸ்வரம் கடல்ல போடுங்க. போட்டுல நீச்சிக்கிட்டே பார்க்கணும். இடம் பத்தல, இடம் இல்லை, உன்னை வர சொல்லவே இல்லை. ஆனா அந்த நாடகத்துக்கு வரும்போது யார் யார் எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க? 500,000 காலியா இருக்கேன். அதுல இந்த ஓஜி வண்டியில் வர்ற ஆளுக்கு தான் அதிக செலவு. என்ன அதை சொல்றதெல்லாம் கேட்கணும்.
சரக்கு வாங்கிட்டு சொல்லுவேன், ஆம்பளைட் வாங்கிட்டு சொல்லுவேன், கப்பலை ஊற்ற சொல்லுவேன். வாந்தி எடுத்தா கூட நீ அலசணும், இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டா முன்ன நடந்த ஒரு ரூட் தெரியாது. அதே மாதிரி கூட்டத்துக்குள்ள நாடகம் பார்க்கறதோட அந்த கூட்டிட்டு வந்த மாதிரி பைக்கில் அவனத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு மாதிரியா நகல்றானே, அவன் சூடு குடிச்சிட்டு நகல்வேன், எந்திரிச்சு போயிடுவானோ தான். அவன் டீ கடைக்கு போனால் இவனும் போவேன். என்ன மச்சான்? ஒன்றும் இல்லை மச்சான். அவன் ஒன்றுக்கு இருந்தால் இவன் சும்மா காய்ச்சாவது கையிலே தூக்கிட்டே நிற்கணும், இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டு அப்படியே முடிப்பேன். யாரை பார்த்தாலும் பொம்பளை ஆளுக்கெல்லாம் என்ன வேதனைன்னா, நம்ம விரிச்ச வாயை காணாமே, நம்ம விரிச்சவ நம்ம தரையில் உட்காந்துருக்கோம், இப்போ எந்த காட்டு சக்காலத்துன்னு தெரியல. ஆனால் அதுகளை நீங்கள் சொல்ல முடியாதுதான். சொன்னீங்கன்னா நாளை பின்ன எண்ணெய் கத்திரிக்காய் தாளிக்கிறதுக்கு வாங்க முடியாது. அதனால இதையே இரு. எல்லா பொம்பளையாளுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள் தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன் யாருன்னா உங்கள் கட்டிக்கிட்டு போகிறாரு பாருங்க புருஷன், அவர் தான். அவரை டெய்லி மஞ்சக்காப்பு சாத்தி 2 கிலோ சாம்பிராணியை கவட்டுக்குள்ளே போட்டு ஊசி போகாமல் இருக்க. உன் வேலை மயிரை பாரா கண்டாலே மேடம், என்ன பெரிய மதுரை முத்து காமெடி அப்படியே போகும் தெரியல. என்னைக்கு அரை வாங்கிட்டு போக போறானா? உன் வீட்லயே நீ உள்பாவோட துவைக்கிறது தெரியாதா? நடிக்கிற மயிருமே ரோசப்படுறாரு. என்ன நொன்னே, எந்த புருஷனாவது பொண்டாட்டி காலம் இது வரைக்கும் தொட்டதில்லை சத்தியம் பண்ணு. நானும் தொட்டிருக்கேன் பொண்டாட்டி சரக்கு அடிக்கிற டைம். நீ எந்திரிச்சு அந்த 7ஆம் நம்பர் ரூபா போடுறான், சூடத்தை எடுத்துருவாங்க. சூடத்துனா இவன் தானே ரொம்ப ரொம்ப ரோக்கரா இருந்திருக்கேன். மனைவி காலை தொட்டு கும்பிடாத ஆளா இருக்கான். அதுலயே இந்த தண்ணி அடிக்கிற ஆள் கூட இங்க போய் கெஞ்சுவேன், கையெல்லாம் ஆடிடுவேன். காலையில போய் புவனேஸ்வரி அவங்க உடனே என்ன 100 காசு ஏறிடுச்சா, அதுக்கு என்ன 200 ரூபா வருது, ஏன் முதல் ஏன்னா குடியே யாரு வந்தாலும் நிப்பாட்ட முடியாது. குடிக்கிற ஆளு பக்கத்துல 10 பேரை காவலுக்கு போடு, 10 ஏமாத்தி போய் குடிச்சுப்பேன். ஆனால் மனக்கட்டுப்பாடு ஒன்று மட்டுமே இந்த மதுவை ஒழிக்கும் ஆயுதம். நீங்க எல்லாரும் அந்த குடிக்கிற ஆளு கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க எல்லாருமே நல்லவர் தான், குடிக்கிற ஆளுலாம் கெட்டவன்னு சொல்லலை. இது ஏன் எம்கேஆர் மேடைக்கு இந்த தண்ணியை பத்தியே பேசுறேன்னு நீங்க நினைக்கலாம். நான் அவ்வளவு தூரத்துக்கு கெட்டு சீரழிஞ்சு கேவலப்பட்டு நின்றேன். நல்ல நல்ல உறவுகளை இழக்க வேண்டும். பெத்த தாய் தேவப்பட்ட கண்ணீர் வடிப்பாங்க. எங்க அம்மாலாம் முத்துவலி, அது பேரு படிக்கல, இவனை எதுக்கு பெத்தமுன்னு தலையில அடிச்சு. எங்க அப்பாலாம் வோல்டேஜில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணார், தண்ணியை போட்டு ரொம்ப தெரியும். ஆனால் குடியை விட்டேன். இன்னைக்கு எத்தனை ஏழை வேலைக்கு உதவி செய்ய. அதனால நான் பட்ட கஷ்டத்தை நீங்க படக்கூடாது. திருப்பி இந்த உறவுகள்லாம் கிடைக்காது. உண்மைதான். நம்ம கலையை சூத்தியம் பட்டிய உறவுகள் எங்க போனாலும் வந்துடுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, என்னை மறக்க முடியாது. அந்த மாதிரி எத்தனையோ உறவுகள் வெளியிலிருந்து வந்திருக்கீங்க. உங்களை அத்தனை பேர் பாதங்களை தொட்டு எம்கேஆர் இரவு வணக்கம். இந்த எங்கிட்ட இருக்க ஆளு இப்போ விழுந்து அரைக்க போறேன். நீ நிக்கிற சீர் எனக்கு சரியில்லை. மருதமணி வரும்போது இப்படி லப்புனானே நீ இப்படின்ற மொத்தமா சரியா வேண்டியதே சேச்சி போச்சு கொண்டு போய் அங்கே தள்ளி. அதனால எல்லா பேருமே நீங்க 100 ஆண்டு காலம் வாழணும். எப்படி வாழணும்னா, இந்த தீய பழக்கத்தை விட்டு, இந்த பிறவி என்பது ஒரு தடவை, இந்த பிறந்த தமிழக மண்ணுக்கும் உன் குடும்பத்துக்கும் பத்ததாயிரம்புக்கும் புண்ணியம் என்று செய்து நல்ல பிள்ளை என்று பேர் வாங்கினாலே அதுதான் சிறந்த மயனுக்கு அழகு மகளுக்கு. வெளிநாட்டில் கூட ஆம்பளையும் பொம்பளையும் தண்ணி அடிக்கிறாங்க. டவுசர் தான். நான் சிங்கப்பூர் உடனே டவுசரை போட்டுட்டு வந்தேன். நான் கூட கபடி பிள்ளையார இருந்துச்சு, அது பொம்பளை பிள்ளை தெரிய மாட்டேங்க. சிங்கப்பூரில் போய் மாட்டிக்கிட்டேன். நான் போகும்போது இங்கே மதுரை ஏர்போர்ட்டு, இங்கே பூரா தமிழ் ஆளு, பூரா ரசிகர். எம்கேஆர் எங்கே ஓடிய? சிங்கப்பூர் போகிறேன். சரின்னு செங் குத்திட்டேன். அங்கே போகும்போது பிளேட்டில் நான் சொல்கிறேன், அண்ணே சிங்கப்பூர் நான் வந்ததில்லை, என்னை எப்படியாவது காப்பாற்றிடு அப்படின்னு சொன்னால் ஒரு 10 தமிழன் போனேன். பின்னாடியே போனேன். அந்த சிங்கப்பூருக்காரன் என்ன பண்ணிவிட்டேன், என்னடா தாலி ஆடு மேய்க்கிற மாதிரி இருக்கானே, நான் விடலை விஷம் அப்படின்ட்டேன். நான் பதட்டத்தில் மலேசியா விசாவை தூக்கி அடித்தேன். போகிறேன் அப்படின்ட்டேன்.
ஒண்ணுக்கு வந்துட்டு வர சொல்றேன் ஒரே ஒரு ரூம்ல ஓடி போட்டாங்க நீ. அப்பதான் நினைச்சேன் படிக்காதது எவ்வளவு வேதனை. எல்லா குழந்தைகளும் நல்லா படிக்கத்தான், ஆனா படிக்கலை. என்னெல்லாம் பேஸ்புக்கில் மோத்தாங்கம்மான்னு கமெண்ட் பண்ணுவாங்க, நன்றின்னு ஓட்டு விடுவேன். படிக்கலை. எங்க அம்மாட்ட வயக்காட்டில் களை எடுத்துக்கிட்டு இருக்கான். நான் ஓடி போய் ரேங்காரை காட்டுவேன். அம்மா நான் ஃபெயில் ஆகிட்டேன்னுவேன். எங்கள் அம்மாவுக்கு பாசி எது ஃபெயிலுன்னு தெரியாது. என்ன பார்த்தா ராசா அந்த கலிசரி காரியமுனிய உன்னைய காக்கணும், நெதான் நீ ஃபெயில் ஆகணும். ஆத்தா உனக்கு கொலக்கட்டை சுட்டு கொடுக்கணும் முட்டை வாங்கினதுக்கு. இப்பத்தே எங்கள் அம்மாவுக்கே தெரியும். ஏன்னா பேரன் பேத்திய ஊரா ரேங்க் வாங்கிட்டு போதில்ல. அதை சொல்லுங்க, உங்கள் அப்பா எப்படி தாண்டா நீ ஏமாத்துங்க. கடைசி வரைக்கும் முட்டை முட்டை பள்ளிக்கூடத்தில் நாம் இப்பெல்லாம் யாராவது பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரை அடிக்க முடியுமா? முடியாது. 10 மணிக்கு காலையில் வாத்தியாரை அடித்தாருன்னா அவர் கிரகம் பிடிச்ச ஆட்டுன்னு அர்த்தம். மாய உடனே செல் எடுத்து மெசேஜ் பண்ணிடுவேன், வாத்தியார் என்னை புலந்து விட்டான். அப்பா ஒரு 60 பேரோட அருவாக்கம்போடு வரவும். ஒரு அப்பா 7 கம்போடு வருகிறது. வாத்தியார் எங்கிட்டு இருக்கான்? வாத்தியார் ஒண்ணுக்கு இருக்க வெளியே வந்திருக்கான். இந்த புலந்து விடுகிறேன். வாத்தியார் உறவு மெயின் கேட்டில் வர்றதில்லை. புளிய மரத்தில் தப்பி வேண்டுலாம் கிழிஞ்சு பிள்ளைகளை கிளப்பத்தே ஆத்தாம இருக்க கஷ்டப்படுவீங்க. ஒரு மஞ்சள் வேணும் வரும், 2 இட்லியை பிணைஞ்சு அவங்க அம்மா ஊட்டும். சுச்சு சுச்சு பள்ளிக்கூடம் போவீங்களாம். அவன் போக மாட்டேன். என்னை பார்த்தா ராசா போவீங்களா 5 நாதேன், அப்புறம் லீவு விட்டுருவாங்கலாம், நம்ம ஆட்சி வீட்டுக்கு போவோம்மா. சரின்னு ஊட்டி விட்டு வண்டியில் தள்ளி விட்டுருவேன். இப்போ வாத்தியாரை பொண்டாட்டி அது இட்லியை விட்டுது வாத்தியார். சுச்சு சுச்சு நீங்க பள்ளிக்கூடம் போவீங்களா? வாத்தியார் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? அடிக்கிறாங்க, செத்து செத்து அடிச்சாங்க. அப்புறம் படிப்பு மசலியான வருது. அடியாத பிள்ளை படியாது. எங்க வாத்தியாரெல்லாம் இப்ப என்ன கம்பு தலை உலக்கே தூக்கிட்டு வந்து அடிப்பேன். அன்னைக்கு ஒரு நாள் என்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதுதான் சார் ஒண்ணுக்குன்னே கேட்டேன். ஒரு 4 அடி அடிச்சேன் அந்த ஆளு வாத்தியார். எதுக்கு என்னை அடிச்சேன்? பொண்டாட்டி இட்லிக்கு பொடி வைக்கலையா, அந்த கோபத்தை ஏன்ட்டு அடிச்சேன். ஆனா அப்ப நான் பரீட்சையில ஊரா வாங்குற மார்க்கு நீ என்ன மார்க்கு? அதான் நல்லா படிப்பேன்டா. அப்பத்தான் ரேங்கார்டு திருத்துற நேரம். பரீட்சை பேப்பரா எங்க வாத்தியார் ரொம்ப அடிப்பார். ஒவ்வொரு ஆளா பரீட்சை பேப்பரை திருத்தி கூப்பிடுறாரு. அசோக் ஒருத்தர் எந்திரிச்சேன் என் கிளாஸ் மட்டும். ஐயா எத்தனை மார்க்? 22. 3 விட்டார். 72. ராஸ்கல் உட்காரா. அடுத்து வேலுமுருகன் அவன் வந்தேன். எத்தனை மார்க்? 13 சார். அவனுக்கு ஒரு 12. அடுத்து கதிரேசன் அப்படின்ட்டாரு. எத்தனை மார்க்? 6 சார். அவனுக்கு எத்து வெதறலாம். ஆனா தலைவன் முட்டை என்ன சொல்ற? மூடிக்கிட்டு இல்லடா முட்டை. என்ன அப்புறம் என்ன சொல்றேன்னா இதுல என்ன இருக்கு? 0 பை முட்டை. ஆனா நான் சாதாரண ஆள் கிடையாது. வாத்தியார் ராதாகிருஷ்ணான்டாரு. சட்டையெல்லாம் இன் பண்ணி எத்தனை மார்க்குண்டாரு? 0 ஐயாண்டே. நீ ஒரு 7 நாளோ 8 நாளோ அடிச்சாருங்க. டைரி எடுத்துக்கலாம். டைரியில பிடிச்சி வச்சிருக்கியான்னு பிடிச்சுட்டான்டா கிடமாடு மேட்சே. ஏன்னா அப்படிலாம் படிச்சு கஷ்டப்பட்டதுனாலதான் இன்னைக்கு இந்த ஊர்ல எத்தனை பேர் என்ன படிச்சாலும் யாருக்கும் தெரியாது. இந்த படிக்காத எம்கேஆர உலகம் பூரா தெரியும். படிக்காத ஆளுகளாம் அதுக்காக மேதையிலையும் சொல்ல முடியாது. வாங்களே எட்டையாளுக்கு தான் வருமா? உள்ள உட்காந்துங்கம்மா. இவர் யாரு? ஊரு முக்கிய யாருக்கு தெரியும்? ஆடு வச்சிருந்தேன் மாடு